வெல்கம் டு சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் இந்த ஆண்டு 2024 நடைபெறவுள்ள மத்திய அரசின் ரயில்வே போட்டித் தேர்வுகள், அதாவது தற்போது வெளியாகி முடிந்துள்ள ஆர்ஆர்பி ஏஎல்பி தேர்வு மற்றும் இனிமேல் வரப்போகிற டெக்னீஷியன் தேர்வு, ஆர்ஆர்பி என்டிபிசி ஜேஇ தேர்வு மற்றும் கடைசியாக வரவுள்ள குரூப் டி தேர்வு. ஸோ நீங்கள் மத்திய அரசின் இந்த ரயில்வே போட்டித் தேர்வுல தமிழ்ல படிச்சு தமிழ் எக்ஸாம் எழுதி மிக எளிதில் வெற்றி பெறுவது எப்படி, அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நார்த் இந்தியன்ஸ் மற்றும் கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய என்சிஆர்டி என்று சொல்லப்படும் சிபிஎஸ்இ பேட்டர்ல ஃபாலோ பண்ணி தமிழ்ல படித்தால் மிக எளிதில் வெற்றி பெறலாம். எனவே சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி சார்பாக என்சிஆர்டி தமிழ் புக்கு வால்யூம் 1 600 பேஜஸ்ல பிரிண்டிங் அண்ட் ப்ராசஸ் கரெக்ஷன் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்க இந்த டிவியில பாக்குறது சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் சார்பாக தயாரிக்கின்றிருக்கும் என்சிஆர்டி அப்ஜெக்டிவ் தமிழ் புக்கோட வால்யூம் 1 புக்கோட காப்பி தான் இங்க நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இது ஃபுல்லாவே மல்டிபிள் சாய்ஸ், அதாவது ஒரு கொஸ்டின் 4 ஆப்ஷன் இருக்கும். ஒவ்வொரு சாப்டர் பின்னாடி கீ ஆன்சர் இருக்கும். ஒவ்வொரு சாப்டர் பின்னாடி இது மாதிரி கீ ஆன்சர் இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு சாப்டர் பின்னாடி இது மாதிரி விடைகள்னு போட்டு கீ ஆன்சர் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் என்சிஆர்டி தமிழ் புக்கோட வால்யூம் 1. ஏறத்தாழ இது 600 பேஜஸ் கொண்டது. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏறத்தாழ ஒரு 9000 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது வால்யூம் 1 புக்கு. இதுல மேத்ஸ், சயின்ஸ், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்சிஆர்டி பிசிக்ஸ், அதாவது ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாம் எழுத போறவங்க கண்டிப்பா ஜெனரல் சயின்ஸ்ல படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் இயற்பியல், வேதியியல் மற்றும் வாழ்க்கை அறிவியல். ஸோ நீங்க கேள்வி எந்த மெத்தட்ல எதை பேஸ் பண்ணி எப்படி கேட்காங்கன்னு கேள்வியை கவனிச்சு பார்த்தா தான் ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். இது ஃபுல்லாவே நார்த் இந்தியன்ஸ் மற்றும் கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ற மெத்தடு. இப்போ நான் ஒவ்வொரு கேள்வியை சொல்லி அதுக்கு பதில் சொல்றேன். எனவே இந்த என்சிஆர்டி தமிழ் புக்கு வால்யூம் 1 புக்கு ஆர்டர் பண்றவங்க, அதை பத்தி விவரம் தேவைப்படுறவங்க, சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் வாட்ஸ்அப் நம்பர் 9944276750 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு டீடைல் பண்ணா இதோட மாடல் ஃபார்மேட்டை நீங்க வாட்ஸ்அப்ல பார்க்கலாம். மற்றும் நீங்கள் நம்முடைய ரயில்வே ஸ்டடி குரூப்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ நீங்க கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து கவனிச்சே வாங்க. டெய்லி ஃபாலோ பண்ணா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. இப்போ நான் பார்க்க போறது என்சிஆர்டி பிசிக்ஸ் பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பகுதி 7ல இருக்கு. இந்த சயின்ஸ் என்பது இயற்பியல் பகுதி 7ல இருக்கு. அதுல சாப்டர் நம்பர் 1 வந்து பிசிக்ஸ்ல இருக்கு. ஸோ கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. வெர்னியர் அளவியின் வெர்னியர் ஸ்கேலோட மீச்சிற்றளவு என்ன? வெர்னியர் ஸ்கேலோட மீச்சிற்றளவு என்ன? கொஸ்டின் நம்பர் 1 சரியான விட ஆப்ஷன் ஏ 0.01 சென்டிமீட்டர். ஸோ சிஎம். வெர்னியர் ஸ்கேலின் மீச்சிற்றளவு 0.01 சென்டிமீட்டர். கொஸ்டின் நம்பர் 1 சரியான விட ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. திருகு அளவியின் மீச்சிற்றளவு என்ன? திருகு அளவியின் மீச்சிற்றளவு என்ன? கொஸ்டின் நம்பர் 2 2க்கு சரியான விட ஆப்ஷன் பி 0.01 மில்லிமீட்டர் mm. நல்லா பாருங்க. வெர்னியர் ஸ்கேலுக்கு 0.01 சென்டிமீட்டர், ஆனால் திருகு அளவின் மீச்சிற்றளவு 0.01 மில்லிமீட்டர். கொஸ்டின் நம்பர் 2 2க்கு சரியான விட ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. ஒரு ஆங்ஸ்ட்ரோம் என்பது எதற்கு சமம்? ஒரு ஆங்ஸ்ட்ரோம் என்பது எதற்கு சமம்? கொஸ்டின் நம்பர் 3க்கு சரியான விட ஆப்ஷன் டி 10⁻⁻10 மீட்டர். 10⁻⁻10 மீட்டர் இதுதான் ஒரு ஆங்ஸ்ட்ரோம் என்பது அதற்கு சமம். கொஸ்டின் நம்பர் 3க்கு சரியான விட ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. வானியல் அலகு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் என்பது என்ன? வானியல் அலகு என்று சொல்லப்படும் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் என்பது என்ன அப்படின்னா, கொஸ்டின் நம்பர் 4க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள சராசரி தொலைவு, ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்ட் எர்த். ஓகேங்களா? பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள சராசரி தொலைவு தான் இந்த வானியல் அலகு என்பது. கொஸ்டின் 4க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. ஒரு வானியல் அலகின் மதிப்பு வேல்யூ ஆஃப் 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். ஒரு வானியல் அலகின் மதிப்பு என்ன? கொஸ்டின் நம்பர் 5க்கு சரியான விட ஆப்ஷன் பி 1.496 into 10⁻11 10⁻11 மீட்டர். ஸோ கொஸ்டின் நம்பர் 5க்கு சரியான விட ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. ஒரு ஒளியாண்டுனா லைட் இயர். ஒரு ஒளியாண்டின் மதிப்பு என்ன? கொஸ்டின் நம்பர் 6க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ 9.467 into 10⁻15 மீட்டர். நல்லா பாருங்க. ஒரு வானியல் அலகின் மதிப்பு என்பது வேற, ஒரு ஒளியாண்டின் மதிப்பு என்பது வேற. ஒரு ஒளியாண்டின் மதிப்பு என்பது 9.467 into 10⁻15 மீட்டர். கொஸ்டின் நம்பர் 6க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. ஒளியாண்டு என்பது எதை அளக்க பயன்படுகிறது? லைட் இயர் வச்சு எதை அளக்குறாங்க அப்படின்னா, கொஸ்டின் நம்பர் 7க்கு சரியான விட ஆப்ஷன் டி தொலைவு, டிஸ்டன்ஸ்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. பார்செக் என்பது என்ன? பார்செக் என்பது என்ன? ஆப்ஷன் ஏ ராக்கெட், ஆப்ஷன் பி வானியல் அலகு, ஆப்ஷன் சி கப்பல், ஆப்ஷன் டி விமானம். கொஸ்டின் நம்பர் 8க்கு சரியான விட ஆப்ஷன் பி பார்செக் என்பது வானியல் அலகு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க. ஒரு பார்செக் என்பது எத்தனை ஒளியாண்டு? ஒரு பார்செக் என்பது எத்தனை ஒளியாண்டு அப்படிங்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 9க்கு சரியான விட ஆப்ஷன் சி 3.26 3.26. கொஸ்டின் நம்பர் 9க்கு சரியான விட ஆப்ஷன் சி 3.26. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் என்ன? வெற்றிடம்னா வேகம்னு சொல்லுவாங்க. வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் என்ன? இங்க ஒளி என்பது வெளிச்சம், லைட், சரிங்களா? சோ வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் என்ன? கொஸ்டின் நம்பர் 10க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ 3 × 10⁸ ms⁻⁻1. அதாவது 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் ஆர் மீட்டர்/செகண்ட் -1. சோ வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் 3 × 10⁸ ms⁻⁻1. ஸோ இதெல்லாம் முக்கியமானது. எழுதி ஃபாலோ பண்ணுவாங்க. புக்கு ஆர்டர் பண்ணுறவங்க அதை பற்றி தகவல் தேவைப்படுறாங்க, வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்க. நம்ம வாட்ஸ்அப் ஸ்டடி குரூப் சேனலுக்கு வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்க. இதுபோல் டெய்லி கிளாஸ் ஃபாலோ பண்ணலாம். இதுபோல் அடுத்த கிளாஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்